ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வின்டர் லீவ் எல்லாம் விட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க கிளம்புறாங்க. ஸோ தட் பையனும் வந்துட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும். அவனுக்கு 7 மணிக்கு பஸ் வரும். ஹஸ்பண்டே 7:30க்கு வந்து இறங்கணும். ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு சேம் டைம் நான் குக் பண்ணி எல்லாமே குடுக்கணும். ஸோ மார்னிங் 5:00 எழும்புனா தான் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம செஞ்சு குடுக்க முடியும். இன்னுமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன்ல தான் இருக்குது. மார்னிங் வந்து நல்லாவே ஃபாக் இருக்குது. பயங்கர குளிராவும் இருக்குது. அதனால எழும்புறதுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. பட் வந்து நம்ம இருந்தாலும் செஞ்சு குடுக்கணும் இல்லையா? அதனால காலமே வந்து எழுந்து எல்லாமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுது. பிள்ளைங்க தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவங்களுக்கு 7க்கே பஸ் வரனால அவங்க 6:30க்கெல்லாம் வந்து எழுந்து அவங்க கிளம்பணும். ஆனா, இங்க உள்ள டைம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து 7:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றனால, அவங்களும் வந்து அந்த மாரி ஏர்லியா கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து வச்சு விட்டுட்டேன். ஸோ, அது ஒரு சைட்ல வந்துட்டு குக் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? அதனால. அடுத்ததா வந்து பாலக்கீரையில வந்து கடையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாலக்கீரைய வந்து நல்லா வாஷ் பண்ணி, சாப் பண்ணி, அ அத வந்து குக்கர்ல வந்து போட்டு மொத்தமாவே வந்து நான் வச்சுருவேன். ஆல்ரெடி இது வந்து நான் நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதோட லிங்க் வேணா நான் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கீரை கடையல் சிறுபருப்புலயும் பண்ணியிருக்கேன். அப்புறமா துவரம் பருப்புலயும் பண்ணியிருக்கிறேன். 2மே டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருக்கும். அ அதுக்கப்புறமா வந்து என்னோட பையனுக்கு வந்து இன்னைக்கு பன்னீர் வந்து கேட்டிருந்தான். அதனால பன்னீர்ல வந்து அவனுக்கு ஸ்டஃப்டு பராத்தா மாதிரி, பின்வீல் பராத்தா மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அவனுக்காக வந்து பன்னீர வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா உதுத்து போட்டுட்டு, அது கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பவுட்ரு, சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமா வந்து வத்தல் பொடி இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஸ்டஃபிங்க்காக அத வந்து வச்சாச்சுது. அப்புறமா வந்து நார்மலா நம்ம சப்பாத்தி பண்ணுவோம்ல, அதுக்காக வந்து நான் வந்து மாவு பெசஞ்சுட்ருக்கிறேன். நான் வந்து மல்டி மில்லட் ஆட்டா வந்து எடுத்திருக்கிறேன். இது வந்து நான் ஒரு டைம் ஷாப் போம்போது பார்த்தேன். கொஞ்சம் பார்த்தோனே நல்லா இருந்துச்சு. அதனால இந்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கியிருந்தேன். பட் நல்லா தான் இருக்குது. மாவு எல்லாத்தையுமே பெசஞ்சு வச்சுட்டு ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணுறதுக்குள்ள, இங்க வந்து ரைஸ் குக் ஆயிட்டு, ஸோ அதையும் வந்துட்டு வடிச்சுட்டு, நான் நார்மலா என்ன பண்ணுவேன்னா, வடிச்சுட்டு அத வந்து திரும்பவுமே வந்துட்டு ஒரு டைம் ஸ்டவ்வ வந்து ஆன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா, கீழ வந்து இருக்கிறதான அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் நான் வந்து சோறு வடிக்கிறது. அதே மாதிரி அ கீரை கடையிலும் வச்சிருந்தது. ரெடி ஆயிடுச்சு. அதையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு, அதுக்கும் ஒரு தாளிப்பு குடுத்து, அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சுது. ஸோ ரைஸும் ரெடி ஆயிடுச்சுது. அதுக்கப்புறமா கீரை கடையிலும் ரெடி ஆயிட்டு, இத வந்து ஒரு சைட்ல வச்சுட்டு, அடுத்து பையனுக்கு வந்து ரெடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து இந்த சப்பாத்தி தான். அந்த சப்பாத்தி மாவுல வந்து ஒரு பெரிய சைஸ்ல ஒரு உருண்டை எடுத்து, நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா பெரிய வட்டமா உருட்டியாச்சுது. அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததான ஸ்டஃபிங் இருக்குல்ல, அத வந்து உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு, கீழ வந்து நல்லா ரோல் பண்ணோம்னா, நல்லா வந்து எல்லாமே உள்ள வந்து ஸ்டஃபிங் சூப்பரா வந்து ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கணும். பீஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே. இல்ல மாவு டஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப அழுத்தி தேய்க்காம லேசா வந்து நம்ம தேய்ச்சு எடுத்து, அதுக்கப்புறம் தோசை கல்ல போட்டு நார்மலா ரொட்டி செய்வோம்ல, அந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்து ஊத்தி எடுத்து நம்ம பண்ணோம்னா, நல்லா டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலா இந்த மெனு நான் சூஸ் பண்ணல. நேத்தே உனக்கு நாளைலருந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்பமே எனக்கு தோசைலாம் வச்சுறாதீங்க. பன்னீரும் பராத்தாவும் தான் வேணும்னு சொல்லிட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பன்னீர ஸ்டஃப் பண்ணி நான் வந்து இந்த மாரி செஞ்சு குடுத்துட்டேன். இப்பலாம் வந்து அவங்களே சூஸ் பண்ணிறாங்க. அவங்க வந்து சொல்ற வரைக்கும் தான் நம்ம இஷ்டத்துக்கு எதுனாலும் குக் பண்ணி குடுக்க முடியும். அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் அவங்க சொல்றது தான் நம்ம வந்து கண்டிப்பா வச்சு குடுக்குற மாரி இருக்கு. உங்க வீட்ல எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சு முடிச்சுட்டு இருக்கவுமே அவனும் வந்து எழும்பி வந்துட்டான். அவனுமே வந்ததுமே கேட்டான், "பன்னீர் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "பன்னீர் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் அவன் வந்து ஓகே அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த மாரி அவங்க ஞாபகம் வச்சு கேட்கவும் செய்றனால, நம்ம அவங்க கேட்கறது தான் செஞ்சு குடுக்கணும். இது எல்லாமே பேக் பண்ணி அவனுக்கு வந்து எல்லாமே பேக்ல எடுத்து வச்சுட்டுருந்தேன். அதுக்குள்ள வந்து அவனும் பிரஷ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டான். ஸோ எல்லாமே அவனும் வந்து பண்ணி முடிச்சுட்டு, வந்ததும் வந்து நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி விட்டுட்டு, அப்படியே நாங்க வந்து பஸ் ஸ்டாப்க்கு கிளம்பிட்டோம். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பில்டிங் கீழ வந்து நிக்காது. எங்க பில்டிங்கையும் தாண்டி அடுத்து இன்னொரு பில்டிங் அதையும் தாண்டி தான் வந்து பஸ் வந்து நிக்கும். ஸோ இங்கேருந்து அங்க வரைக்கும் நாங்க வந்து வாக் பண்ணி போற மாரி இருக்கும். ஸோ வாக் பண்ணி போய் பஸ்லயும் ஏத்தி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்து ஒரு 15 மினிட்ஸ்ல ஹஸ்பண்டுமே வந்து கீழ இறங்கிருவாங்க. அவங்களுக்கும் இது மாரி எல்லாமே வந்து பேக் பண்ணி குடுக்கணும். பிளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்கணும். ஆ கூட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வச்சிரலான்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக வந்துட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் கேரட்ல.
அத ஒரு சைட்ல வச்சு விட்டுட்டு, அப்புறம் காடை முட்டை வாங்கியிருந்தேன் நேத்து. அதனால அதில வந்து இந்த குழிப்பணியாரம் இருக்குல்ல, அதில ஒவ்வொரு முட்டையா ஊத்திட்டு, அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்லாம் வந்து ஆட் பண்ணி, அத நல்லா அந்த பணியாரம் மாரியே செஞ்சு சாப்பிட்டோம்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது சைட் டிஷ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால அதையும் வந்து செஞ்சுட்டு, அப்புறம் அவங்களுக்கு தோசை செய்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை வித்து நேத்து வச்சதான மீன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சு அவங்களுக்கு வந்து காஃபியோட குடுத்தாச்சுது. பிரேக்ஃபாஸ்ட்டு குடுத்துட்டு, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்குள்ள இங்க எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வைக்கணும். அதனால எல்லாமே வந்து லஞ்ச்சு ரெடி பண்ண எல்லாத்தையுமே டிஃபன் பாக்ஸ்ல வச்சு, அவங்களுக்கு பேக் பண்ணி அதையும் அவங்களுக்கு குடுத்து அவங்கள அனுப்பியாச்சுது. ஹஸ்பண்ட் கிளம்புனதுமே கையோட கிச்சன் கிளீனிங் ஒர்க்கையுமே வந்து முடிச்சுடுவேன். கவுண்டர் டாப் கிளீனிங், அப்புறம் சிங்க்ல கிடக்கிறதான பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம்னா, இந்த கரப்பான்பூச்சி தொல்லையிலேருந்து கொஞ்சம் வந்து ரிலீஃபா இருக்கும். இந்த மாரி பண்றனால நமக்கு கரப்பான்பூச்சியே வராதா அப்டின்னா, கண்டிப்பா இல்ல. நம்ம ஊர்லலாம் 1, 2ன்னு வரும். இங்க வந்து வந்தா கூட்டமா தான் வருங்க. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் அது கரப்பான்பூச்சியா இருக்கிற மாரி இருக்கும். அண்ட் ஃபுட் ஸ்மெல்லுக்கு வந்து ரொம்பவே அது வந்து வந்துரும். அதனால அந்த ஃபுட் ஸ்மெல் எல்லாம் இல்லாம ஆக்குறதுக்காக தான் இந்த மாரியான கிளீனிங்கு. நீங்க என்ன மாரி டிப்ஸ ஃபாலோ பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ரீசென்ட்டா தான் இந்த டிப்ஸ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த விலாக்ல நம்ம பார்க்கலாம். பாய்.